உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல இரவு. திரும்பவும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அருமையான திருச்சபையின் ஊழியருக்காய், குடும்பத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான தாயாருக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். திருச்சபையில் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், சக ஊழியர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட இந்த ராத்திரி சர்வவல்லவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு 2025ஆம் ஆண்டு திரும்பவும் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். அடையாருக்கு திரும்ப வருவேன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. திரும்ப வந்துகிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னமோ உங்கள் நடுவில் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தந்த நல்ல தெய்வ மனுஷனுக்காய், குடும்பத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் உங்கள் ஊழியக்காரனை நேசிக்கணும், உங்களுடைய ஊழியக்காரனை கனம் பண்ணணும், உங்களுடைய ஊழியரை போஷிப்பிக்கணும். ஆமென். உங்களை ஊழியரை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அது நம்முடைய பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியர்களை நேசிக்கணும், கனம் பண்ணணும், போஷிப்பிக்கணும், பராமரிக்கணும். அதுதான் திருச்சபையின் ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரன் சந்தோஷமாக இருந்தால் சபை சந்தோஷமாக இருக்கும். ஊழியக்காரன் கண்ணீர் விட்டால் நம்ம கண்ணீர் விடுவோம். ஊழியர் ஆசீர்வாதமாக இருந்தால் சபை ஆசீர்வதிக்கப்படும். ஊழியர் ஆசீர்வதிக்கப்படலைன்னா சபை ஆசீர்வதிக்கப்படாது. ஒரு திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணமே ஊழியன் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து தான் சபை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்த நல்ல ஊழியருக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஆண்டு திரும்பவும் இந்த இறுதி நாட்களில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை நிற்க கிருபை பாராட்டின ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வாசித்த வேத பகுதிக்கு நேராக கடந்து வருவோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம். வேதாகமத்தில் நம்முடைய ஆமென் தேவன் ஆமென் ஆபிரகாமினுடைய சந்ததிகளான இஸ்ரவேல் எகிப்திற்கு அடிமைப்பட்டு கடந்த 400 ஆண்டுகளின் அடிமைத்தன நுகத்தை கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தங்களை உபத்திரப்படுத்தின சத்துருக்களை ஆமென் நியாயம் தீர்த்து தம் ஜனங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வர பண்ணி ஆமென் வாக்குத்தத்த தேசமான பாலும் தேனும் ஒழுகிற கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிற வழியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான ஆமென் ஜெய பராஜயங்கள், தோல்விகளுக்கு பின்னால் அவர்களை உபதேசம் பண்ணும்படி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசேயை சீனாய் மலைக்கு வரவழைத்து சீனாய் மலையின் கொடுமுடியில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படாமலும் இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன, அவர்களை எப்படி சீர்படுத்த வேண்டும் என்கிறதற்காக எழுதி கொடுத்த நியமங்களின் பிரதானமான பாகங்களில் ஒன்றுதான் ஆமென் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகள். தோரா என்று அழைக்கப்படுகிற, நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிற ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள 5 புத்தகங்கள். அதுதான் வேத புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரிஜினலி வேர்ட் ஆஃப் காட் இல்லைன்னா ஸ்கிரிப்சர் என்று அழைக்கப்படுகிற பகுதிகள் ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள முதல் 5 புஸ்தகங்கள் தான். அது நியாயப்பிரமாணம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரிஜினல் மீனிங் வேண்ட நியாயப்பிரமாணம் அல்ல, அது இன்ஸ்ட்ரக்ஷன், வழிமுறைகள் என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஆமென். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய விரலினால் எழுதி கொடுத்த வேத பகுதி தான் ஆமென் முதல் 5 புத்தகங்களும். அது எபிரேய வார்த்தையில் தோரா என்று அழைக்கப்படுகிறது. தோரா என்கிற வார்த்தையினுடைய பிக்டோகிராஃபல் மீனிங்கே சிலுவையிலிருந்து வெளிப்படுகிறதை நோக்கிப்பார் என்பதுதான். தோரா முழுவதும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையும் தோராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து தோராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. தோரா முழுவதும் கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்க. வேதாகமம் முழுவதும் ஆமென் ஸ்கிரிப்சர் வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லப்பட்ட பகுதிகள் முழுவதும் எபிரேய வார்த்தையில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே எல்லாம் தோரா என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். தோராவில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த சில பிரமாணங்களின் பகுதிகள் தான் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். இங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். எனக்கு கட்டாயம் இல்லை நீ இப்படித்தான் இருக்கணும்னு. நீ ஜீவனை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கட்டாயம் அல்ல. நீ ஆசீர்வாதத்தை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதும் எனக்கு கட்டாயம் அல்ல. 2ஐயும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். எது வேண்டுமானாலும் நீ தெரிந்து கொள்ளலாம். மரணத்தை வேண்டுமானால் மரணத்தை தெரிந்து கொள்ளலாம், ஜீவனை வேண்டுமானால் ஜீவனை தெரிந்து கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை வேண்டுமானால் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளலாம், சாபத்தை வேண்டுமானால் சாபத்தை தெரிந்து கொள்ளலாம். as you like.
உங்களுக்கு எது வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம், நான் உங்களை கட்டாயப்படுத்துகிறதில்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், ஜீவன் தான் உனக்கு வேண்டும் என்றால், ஆமென், மரணம் வேண்டாம், ஜீவன் தான் வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் தான் வேண்டும் என்றால், கட்டாயம் என்ற பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மரணமும் சாபத்தையும் தேடினால் எப்படி வேணாலும் வாழலாம், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஜீவனும் ஆசீர்வாதம் தான் உனக்கு தேவை. அப்படியானால் என்னுடைய பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். என்னுடைய பிரமாணத்தினால் தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து ஒரு பெரிய அட்டவணையை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதில் ஆசீர்வாதத்தை விட அதிகம் சாபத்தை குறித்து தான் அதிக பாயிண்ட்ஸ் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்க வாசிக்க முடியும். இங்க முதலாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, ஆமென், நீ தேவனாகிய கர்த்தருடைய பிரமாணங்களை கீழ்ப்படிந்து நடந்தால், நான் இன்று உனக்கு விதிக்கிற என் கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருந்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். 15வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு, இந்த பிரமாணங்களுக்கு, நான் இப்பொழுது விதிக்கிற கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு நீ கீழ்ப்படியாமல் இருந்தால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வரும் என்று பெரிய சாபத்தின் அட்டவணையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து தெள்ள தெளிவாய் வேதம் கற்றுத் தருகிறது. நான் இன்றைக்கு உங்களுடைய ஊழியரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அப்படி சொன்னேன், என் வாழ்க்கையில் ஆமென் பெரிய திருப்புமுனை உண்டு பண்ண ஒரு காரியம் ஆசீர்வாதம் சாபம் என்கிற டாபிக். அதனால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்த நாட்களில் எடுத்து உங்களுக்கு டெலிவரன்ஸுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னார். அவர் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த 3 நாட்களிலும் இந்த ஒரே டாபிக்கை நாம் தியானிக்க போகிறோம், ஆசீர்வாதமும் சாபம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்ன, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயர்வு உண்டாகிறதுக்கு காரணம் என்ன என்கிறதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த பகுதிகளிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதற்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த 3 அனுபவங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1988ஆம் ஆண்டு தான் நான் ரட்சிக்கப்படுகிறேன். அதற்கு முன்பாக என் தகப்பனார் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, என் தாயார் இந்த பூஜாரி குடும்பத்தில் பிறந்தவர்கள். என் 5வது வயதில் டிபி வியாதியினால் என் இருதயம் பலவீனப்பட்டு என் இடது பகுதி முழுவதும் பேரலைஸ்ட் ஆகி போய் என் நாவு தளர்ந்து பேச்சு திறனன்றி கோட்டை மெடிக்கல் காலேஜில் மரணத்தை தழுவினவர். என் தாயாருடைய விண்ணப்பத்தின் பதிலாகத்தான் சர்வ வல்லவர் ஜீவனை எனக்கு மடக்கி தந்து இன்னைக்கு நான் உயிரோடு உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். அன்றைக்கு ஜீவனுள்ள தெய்வம் யார் என்கிற தாயார் கண்டடைந்தார்கள். அந்த தெய்வத்தை கண்டடையக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கப்பட்டது 8வது வயதில் தான். அந்த 8வது வயதிலேயே தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். 8வது வயதிலேயே தீர்க்க தரிசன வரங்களினாலும் கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். என் ஊழியம் தொடங்கினது என் 8வது வயதில். அக்காலகட்டத்தில் 17வது வயதில் ஆமென் செக்குலர் படிப்பை முடித்து நேரு பைபிள் வேதாகம கல்லூரிக்காய் புறப்பட்டேன். 20வது வயதில் முதல் ஆமென் தியாலஜிக்கல் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன். ஆமென் தொடர்ந்து செக்குலர் படிப்பும் தியாலஜிக்கல் படிப்புமாய் தொடர்ந்து கொண்டிருந்தேன். இந்த ஊழியத்தினுடைய 2009வது ஆண்டு வரை தேவன் 2000 தான் முதல் முறை இந்த கிராஜுவேட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு ஸ்டெப் வைக்கிறேன். அந்த நாட்களில் அந்த ஆண்டவர் என்னை அசாதாரணமாய் பயன்படுத்தி வருகிறார். பல மீட்டிங்களும் இதே சென்னை பட்டணத்தில் பல மீட்டிங்களும் வந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து போயிருக்கிறேன். கையில் ஆயிரக்கணக்கான பணங்கள் என் கையில் வந்திருக்கு. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் உயர்வுங்கிறதை என்னால் கண்டடையவே முடியவில்லை. 2008 வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிளினோடு தான் போய்கிட்டு இருக்கிறேன். 2009வது ஆண்டு எல்லா வருஷமும் ஜூன் 1 முதல் ஜூலை 10 வரை 40 நாட்கள் நான் உபவாசத்தோடு இருப்பது வழக்கம். அது எல்லா ஆண்டிலும் ரெகுலராய் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி 2009வது ஆண்டும் 40 நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு தெய்வ சமூகத்தில் நான் தீர்மானம் எடுத்தேன். அப்படி தெய்வ பாதபீடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் அந்த உபவாச நாட்கள் தான் ஏதாவது புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறது பழக்கம். மற்றுள்ள நாட்கள் எனக்கு டைம் கிடைக்காது. என்னுடைய மிகப்பெரிய ஹோபிங்கிறது சின்ன வயதிலிருந்து புஸ்தகம் வாசிக்கிறதும் பைபிள் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் இதுதான் என்னுடைய ஹோபி. இன்றைக்கு எங்க போனாலும் ஆமென் ஒரு புக் ஸ்டாலை நான் சந்திப்பேன். நல்ல புஸ்தகம் கிடைச்சா வாங்கி கொண்டு வீட்டில் வைப்பேன். வாசிக்கிறது 2வது காரியம், வாங்கி வைக்கிறது பழக்கம். ஆமென். இப்படி அன்றைக்கு இன்றைக்கும் புத்தகங்கள் வாங்கி வைக்கிறது என்னுடைய பழக்கம். அதனால எங்க அப்பா எப்பவும் சொல்வாங்க, இவனுக்குள்ள ஒரே ஒரு பொக்கிஷம் என்னன்னு சொன்னா இதுதான் சொல்வாங்க. ஆமென். பெட்டி பெட்டி நிறைய புத்தகங்கள் இப்படி அடிக்கப்பட்டிருக்கு. எங்க போனாலும் நல்ல புத்தகம் தெரிஞ்சா என்ன விலையும் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி அந்த உபவாச நாட்களில் ஆசீர்வாதமும் சாபமும் என்கிற ஒரு புஸ்தகம் என்னுடைய கண்ணில் பட்டது. ஆமாம், நான் அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசித்தேன். அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசித்த பொழுது டெஃபினெட்லி எனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது, நான் ஒரு சாபத்துக்கு கீழே தான் இருக்கிறேனோ, எனக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை இன்னதான் என்கிறதையும் ஒவ்வொரு பகுதிகளும் வாசிக்கும் நான் புரிந்து கொண்டேன். எந்த ஊழியக்காரனுடைய ஊழியத்தினால இல்லை, ஆமென், மற்ற யாரும் கட்டாயப்படுத்திட்டு அல்ல, டைரக்டாக நானே புரிந்து ஜபிக்கிற காரியம் அது. அப்படி வாசித்த உடனே அந்த புத்தகத்திலேயே சாபத்தை எப்படி உடைக்கிறது என்கிறதை குறித்து
என்றும் சில வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சுமார் 37 நாட்கள் அந்த புஸ்தகத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். 37 நாள் அந்த புஸ்தகத்தை வாசிச்சு நோட்ஸ் எடுத்தேன். என்னுடைய குறைகளை எல்லாம் நான் கண்டுபிடித்தேன். ஒரு நாள் விடிய காலை 3 மணிக்கே குளிச்சு ரெடியாய் ஜெபம் பண்றதுக்காய் நான் சர்ச்சினுடைய புல்பிட்டில் முழங்கால்களை மடக்கினேன். விடிய காலம் 3 மணி முதல் என் வாழ்க்கையில் வந்த சகல குறைகளையும் நான் அறிக்கை பண்ணி சாபங்களை முறித்து அப்படி இரவு 9:30 வரைக்கும், விடிய காலம் 3 மணி முதல் இரவு 9:30 வரைக்கும் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்பாம நான் இந்த பாவங்களை அறிக்கைட்டு சாபங்களை முறித்து கொண்டே இருந்தேன். இரவு 9:30 ஆகும்போ அன்று வரைக்குள்ள எல்லா காரியங்களும் முடிஞ்சிட்டு நான் ஜெபம் பண்ண தொடங்கின உடனே ஒரு பயங்கர பிரகாசம் என் மேல அடிச்சது எனக்கு தெரியும். என்னை தூக்கி வீசிட்டு என்ன இல்லாம எனக்குள்ள இருந்து ரிலீஃப் ஆகிறதை நான் உணர்ந்தேன். சில நிமிடங்கள் தாண்டி நான் எழும்பினப்ப இந்த பாடி வெயிட்லெஸ் ஆயிருக்கு. பயங்கர பிரீத்திங் ஃப்ரீனஸ். எனக்கு நான் பேசினா என்னுடைய சவுண்ட் வாய்ஸ் பயங்கர கிளாரிட்டியா இருக்குது, பயங்கர கிளியரா இருக்கிறது. எனக்கு என்னெல்லாமோ சம்திங் ஏதோ நடந்ததை மாதிரி நான் உணர்கிறேன். அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கினேன், நல்ல ட்ரீம். அது மாதிரி நல்ல தூக்கம், நிம்மதியா படுத்து தூங்குறேன். விடிய காலம் ஒரு 5 மணிக்கு மேல எனக்கு தலைக்கு மேல ஒரு ஃபிளைட் வந்து இப்படி நிக்குது. அந்த ஃபிளைட்டில் இருந்து ஃபாரின் கரன்சி இப்படி மேல இப்படி விழுது, கரன்சிகள் இப்படி விழுது. அப்படி ஒரு சொப்பனை நான் பார்க்கிறேன். சொப்பனம் பார்த்த உடனே முழிச்சிட்டேன். ஜெபம் எல்லாம் முடிச்சு விடிய காலை 6:30 நான் எழும்பினா முத நாள் இருந்தது மாடியில் என் பாடியில கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் நான் உணர்கிறேன். நான் எழும்பி போன் எடுத்துட்டு வெளியே இறங்குறேன். விடிய காலம் 6:30 எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. அந்த எஸ்எம்எஸ் பார்த்த உடனே ஒரு கால் அட்டெண்ட் பண்றேன். ஸோ கால் வந்தது இப்படி தான், பாஸ்டர் ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு சின்ன ஆஃபரிங் உங்க அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணி இருக்கிறேன். அதை கொஞ்சம் கிடைச்சிட்டான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றீங்களா என்கிறது தான். அதை கேட்ட உடனே என்னோட கான்செப்ட் இல்லை, அன்னைக்கு எல்லாம் குறைந்தபட்சம் 1000 ரூபாய், நீ வெளிநாட்டில இருந்து வந்திருந்த 2000 ரூபாய், அதுக்கு மேல ஆஃபரிங் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லை. அன்னைக்கெல்லாம் 500 1000 ரூபாய் ஆஃபரிங் வாங்கிட்டு இருக்கிற நாட்கள். அதனால வெளிநாட்டில இருந்து வந்த கோல்னால குறையாம ஒரு 2000 2500 ரூபா ஆஃபரிங் வந்திருக்குமா இருக்கும். அப்படிதான் என்னோட கான்செப்ட். அதுல நான் சிம்பிளா விட்டுட்டேன். அவங்க செக் பண்ணிட்டு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி மொபைல் பேங்கிங் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஏடிஎம் கவுண்டர்ல போய் செக் பண்ணி பார்த்தாதான், இல்லைன்னா பேங்க்ல போய் செக் பண்ணி பார்த்தாதான். எங்க வீட்டுல இருந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நடந்தாதான் பேங்க் ஏடிஎம் கவுண்டருக்கே போக முடியும். நான் அதை அசால்ட்டா விட்டுட்டேன். இதனால என் மனசுல ஒரு பயங்கர உறுத்தல். இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சு. காலையில் ஒரு சொப்பனை வேற பார்த்தோம். என்னதான் வந்திருக்குன்னு போய் செக் பண்ணிடுவோமே. சாயங்காலம் நான் கிளம்பி ஏடிஎம்ல போய் என் அக்கௌண்ட்டை நான் செக் பண்ணி பார்த்தப்ப இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் என் அக்கௌண்ட்ல 1,75,000 ரூபாய் வந்து கிடக்குது. ஹல்லேலூயா. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நடந்த மிரக்கிள். அப்ப நான் புரிந்து கொண்டேன், சாபம் தகர்க்கப்பட்டால் blessing ஒழுகி வருங்கிறதுக்கு, சாபத்தை ஆசீர்வாதத்தை தடைபடுத்தி வைத்திருக்கிறது சாபத்தின் கிரியைகள் தானோ, அது முறிக்கப்பட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கிறதையும் நான் புரிந்து கொண்டேன். அன்றைக்கு தொடங்கின ஃபினான்ஷியல் blessing தான் தேவ கிருபையால் இன்னைக்கு வரைக்கும் குறைவில்லாமல் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். இது என் லைஃப்ல நடந்த ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ. அது முடிஞ்சு 2014 ஆண்டு தான் எனக்கு திருமணம் ஆகிறது. அப்ப திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஊழியர்களுமா எனக்கு பழக்கம் உண்டு. சீனியர்ஸான தலைவர்ந்த பெரிய ஊழியர்கள், மெயினா அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நிறைய சீனியர் பாஸ்டர்ஸுமாய் பிரஸ்பிட்டர்ஸுமாயிட்டெல்லாம் எனக்கு உறவுகள் உண்டு. காரணம் அன்னைக்குள்ள பெரிய பெரிய சர்ச்சஸ்ல எல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அப்படி ஊழியர்களோட நல்ல உறவுகள் உண்டு. இவங்க எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண ஒரு அட்வைசிங் உண்டு. திருமணம் ஆனால் 2 பேரையும் ஃபேமிலி கர்சஸ் நீங்க பிரேக் பண்ணணும். ஜெனரேஷனல் கர்ஸ் பிரேக் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைந்தா ஃபேமிலி லைஃப் ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும். எங்களுக்கு நாங்க அப்படி பண்ணணும், எங்களுக்கு அதனால ஃபேமிலி லைஃப் பிளெஸிங்கா இருந்துன்னு நிறைய பேர் சொல்லவும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு அட்வைஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அது என் மனசுல இருந்ததுனால 2014 என்னுடைய மேரேஜ் முடிஞ்ச உடனே என் மனைவிட்ட முதல் நாள் நான் சொன்னேன், நான் ஃபேமிலி லைஃபுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 பேரும் ஜெனரேஷனல் கர்ஸ் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃபுக்குள்ள நுழைவோம். அது வரைக்கும் ஃபேமிலி லைஃபுக்குள்ள நுழைய வேண்டாம் நாங்கள் டிசிஷன் எடுத்தோம். அடுத்த நாள் முதல் ஊழியத்தின் பாதையில் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் சுத்தி நாங்கள் வீட்டுக்கு வந்ததை 15ஆம் நாள் தான்.
ஆமென் வீட்டுக்கு வந்து 3 நாட்கள் கடினமாய் உபவாசம் இருந்தோம். உபவாசம் இருந்த 3வது நாள் நான் என்னுடைய ஆமென் பாரம்பரிய சாபங்களை எல்லாம், ஜெனரேஷனல் கர்ஸ் எல்லாம் அறிக்கையிட்டு நான் பிரேக் பண்ணினேன். என்னுடைய மனைவி அவளுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரிய சாபங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பிரேக் பண்ணினான். 2 பேரும் நாங்க பிரேக் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கர ஒரு பிரகாசம் எங்க மேல அடிச்சது தெரியும். நாங்க 2 பேருமே தூக்கி வீசப்பட்டோம். ஆமென். என்னுடைய ஃபேமிலி லைஃப் அது கழிஞ்சு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் கடந்த 10 ஆண்டுகள் ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட எங்க லைஃப்ல வந்ததில்லை. ஹாப்பியஸ்டான லைஃபை கடந்த 10 ஆண்டுகள் எங்களுக்கு தந்த குடும்ப வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்பட்ட அழகுள்ள கர்ப்பக்கனிகள், ஆமென் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நன்மைகள், ஆமென் குடும்ப சமாதானம், சரீர ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நிறைபடியா இந்த 10 ஆண்டுகளை கர்த்தர் எங்களை நடத்தி இருக்கிறார். அப்ப எனக்கு ஒரு காரியம் புரிஞ்ச, ஃபேமிலி லைஃப்ல வந்து சாபம், ஜெனரேஷனல் கர்ஸ் பிரேக் ஆன ஃபேமிலி லைஃப்ல பிளெஸிங்ஸ் உண்டாகும் என்கிறதை புரிந்து கொண்டேன். சோ திருமணமாய் என்னுடைய மனைவி வீட்டுக்கு வரும்போது வெறும் 2 சுடிதாரத்தோடு தான் அவள் வீட்டுக்கு வந்தா. ஆனா இன்னைக்கு அவளுடைய ட்ரெஸ் வைக்கணும்னா வீட்டுல 4 பியூரோ வேணும். ஆமீன். அவ்வளவு ட்ரெஸ் ஒண்ணு நாங்க வாங்கினது இல்ல, கர்த்தர் எங்களுக்கு எல்லாம் தந்தது. ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தர் ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை மிகுந்த ஆசீர்வாதமா இன்னைக்கு வர நடத்தி வருகிறார். சோ ஃபேமிலி பிளெஸிங். அன்ன வரைக்கும் ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? ஒரு வாய்ப்புமே இல்ல. ஆனா கர்ஸ் பிரேக் ஆகி ஆமீன் கல்யாணம் முடிஞ்ச 3வது மாசம் நான் சொப்பனத்துல கூட பார்க்க முடியல, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாகனத்தை எடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். அப்படி டே பை டே ஃபேமிலி பிளெஸிங்ஸ் ஒடுகிறதை நான் பார்த்தேன். மெட்டீரியலி, பிசிக்கலி ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 2020 வருஷம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆமீன் அந்த கோவிட் ஃபர்ஸ்ட் சீசன் ஆமீன் திறந்து ஓபன் ஆகிவிட்டு அந்த டைம்ல ஒரு கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்றதுக்காக நாங்க போயிருந்தோம். நாங்க சகோதரர்கள் 2-3 ஊழியர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம். எதனாலும் ஆமீன் நம்ம வீட்டில் தானே இருக்கிற ஊழியம் ஒன்றும் இல்லையே, அதனால எங்கேயாவது மாறி இருந்து கொஞ்ச நாள் ஜபம் பண்ணா நல்லா இருக்கும்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்பதான் இந்த கான்ஃபரன்ஸை குறித்து அறிவு வருகிறது. அப்போ ஒரு 21 நாள் நம்ம அங்கே போய் இருந்து ஜபம் பண்ணுவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து ஆமீன் நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸில் போய் ஜபம் பண்ணோம். 20 நாட்கள் 21 நாட்களை நாங்கள் கலந்து கொண்டோம். அதில் ஒரு நாள் அந்த கான்ஃபரன்ஸில் இதே மாதிரி ஒரு பிரேக் த்ரூ செஷன் வச்சிருக்காங்க. அந்த பிரேக் த்ரூ செஷன்ல வச்சிருந்தப்ப நான் ஆல்ரெடி கேஸில் நம்ம பிரேக் பண்ணிட்டோம், சாபம் ஒன்று நமக்குள்ள இல்லையே, அதனால ஒன்றும் வேண்டான்னு சொல்லி நான் சைலண்டா மாறி தான் இருந்தேன். மற்றவங்க வாந்தி எடுக்கிறாங்க, ஆமென் சில பிசாசு இழகுது, கட்டுகள் உடைஞ்சு போகுது, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அது எனக்கு ஒன்றும் ஃபீல் பண்ண முடியல. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது ஆமென் 1-2 ஊழியர்கள் என் பக்கம் வந்து ஜஸ்ட் என் தலையை நெற்றியை எப்படி தொட்டு எனக்காக ஜெபம் பண்ணாங்க. நான் பார்க்கும்போது நிறைய பேர் கீழே விழுந்து விழுந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகல. அவங்க ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் 2-3 நிமிடம் அந்நிய பாஷையில் வச்சு ஜெபம் பண்ணாங்க. நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. அவங்க போகவும் செஞ்சுட்டாங்க. மற்றபடி அன்னைக்கு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் நடந்ததோ டெலிவரன்ஸ் நடந்ததாயிட்டோ எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. ஆனால் அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன், ஒரு சொப்பனம் பார்த்தேன். நான் பார்த்த சொப்பனம் என்னன்னா, நாங்க தங்கி இருந்த வீட்டுக்கு ஆமென் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு பெரிய மலம்பாம்பு இப்படி பறந்து வருகிறது. ஒரு பெரிய மலம்பாம்பு மலைப்பாம்பு எங்களை அட்டாக் பண்றதுக்கு இப்படி வருது. பாம்பு வருதுன்னு ஒன்று நான் வீட்டுக்காரங்கிட்ட சொல்றேன், பெரிய பாம்பு நம்மளை விழுங்க வருது, ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஓடுறேன். இந்த பாம்பு விடாம துரத்திட்டு வருது. ஸோ வீட்டு வாசல்ல வந்த உடனே நான் திடீர்னு வீட்டுக்கு வாசல்ல வச்சிருக்க விறகுற வச்சிருக்கிற கோடாலியை கையில் எடுக்கிறேன். கோடாலி கையில் எடுத்த உடனே இந்த பாம்பு பயந்து ஓடுது. நான் இதை விடாம துரத்திட்டு போறேன். எங்க வீட்டுக்கு அந்த கரை இருந்து நாங்க இப்ப தங்கி இருக்கிற பாசல வந்திருக்காங்க. இப்ப தங்கி இருக்க அந்த மலைக்கு என்ட்ரல வந்தப்போ நான் பறந்து இந்த பாம்புக்கு கழுத்துல கோடாலி வச்சு இப்படி வெட்டுறேன். அப்படி வெட்டின உடனே அந்த பாம்பு இப்படி ஒடிஞ்சு அப்படி கீழே விழுது, அப்படி செத்து விழுது. அப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ஒரு ட்ரீம் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிட்டு என்னமோ சம்திங் நேற்றைக்கு நடந்திருக்குன்னு. நான் உடனே அடுத்த நாள் அந்த ஊழியர்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணேன். நேற்றைக்கு நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், வேற ஒன்றும் எனக்கு நடக்கல, நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய உயர்வினுடைய நாட்கள் ஆரம்பிச்சிட்டு பாச, உங்க உயர்வை தடைப்படுத்தினதை நீங்க வெட்டிட்டீங்க, உங்க எல்கைகள் பெரிதாக போகுது. உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு தொடங்கின ஊழியம்
இருக்கிறான். சின்ன சின்ன சபைகள் எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தனா, அது முதல் பெரிய பெரிய சர்ச், வெளிநாட்டு ஊழியங்கள், கை நிறைய நன்மைகள், விரும்பின ஆசீர்வாதங்கள், இவைகளுக்கான எல்லா வழிகளையும் கர்த்தர் திறக்க ஆரம்பிச்சார். அப்படிதான் ஊழியத்தில் அடுத்தொரு நிலைமையில உயர ஆரம்பிச்சேன். சாத்தான் வைத்த பவுண்டரிகளை உடைச்சி வெளியே வர கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். இந்த 3 அனுபவங்கள் என் லைஃப்ல நடந்தப்போ நான் புரிஞ்சு கொண்டேன், சாபம் உடைக்கப்படுறதோட எனக்கு ஆசீர்வாதம் வந்தது உண்மையானால் இது உடைக்கப்படுறதனோட மற்ற பலரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களே என்கிறதை நான் இனம் கண்டு கொண்டேன். புரிந்து 2021 ஆண்டு மே மாசம் ஆன்லைன் மீட்டிங்ல, அன்னைக்கு கோவிட் டைம், ஆன்லைன் மீட்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து சுமார் 20-22க்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் நான் ரெஃபர் பண்ணி ஒரு நோட் நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மே மாசம் ஆன்லைன் மீட்டிங்ல ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து நான் கிளாஸ் எடுத்தேன், டீச் பண்ணி நான் ஜெபம் பண்ணும்போது ஹைலி பிரேக் த்ரூ ஆன்லைன் மீட்டிங்ல நடக்குது. கிலோமீட்டர்களுக்கு அந்தகர ஆன்லைன்ல பிசாசுகள் அழகுது, கட்டுகள் உடைஞ்சு போகுது, வியாதிகள் சுகமாகுது, பயங்கர மைட்டி மிரக்கிள் ஆன்லைன்ல நடக்குது. கேட்ஸ் பிரேக் முடிஞ்ச அடுத்த நாள் யுஏல இருந்து ஒரு சகோதரி எனக்கு போன் பண்றாங்க, பாஸ்டர் நேற்றுக்கு நைட்டு பிரேக் த்ரூ முடிஞ்சிச்சு, நான் வேலை பார்த்துட்டு இருந்து 21 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எனக்கு சேலரி கிடைக்கவே இல்லை, ஆனா நேற்றுக்கு கேட்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, இன்னைக்கு காலையில 21 வருஷம் என்னுடைய சேலரியுடைய ஃபுல் அமௌண்ட் அக்கவுண்ட்ல வந்து கிடக்குது பாஸ்டர். அதிலிருந்து வண்டி எடுக்கிறாங்க, வீடு வாங்குறாங்க, அற்புதங்கள் நடக்குது. இப்படி உள்ள டெஸ்டிமனிஸ் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்ப எனக்கு புரிந்து கொண்டேன், சாபம் தகர்க்கப்பட்டால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிறதோ, ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை தடைப்படுத்தி வைத்திருக்கிறது சாபம் தான் என்கிறதை புரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய கிருபையினால் அது கழிந்து கைடன்ஸ் கிடைக்கிற, வழி நடத்தப்படுகிற எல்லா சர்ச்சுகளிலும் தேசங்களிலும் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். நான் எடுத்த இடத்துல எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதும் விடுவிக்கப்பட்டதும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சதும், பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் உண்டானதும், சபைகள் பெருகினதும், ஆத்துமாக்களின் எண்ணம் பெருகினதும், சபையினுடைய எல்கைகள் பெரிவானதும், இப்படி நிறைய காரியங்கள் அற்புதங்கள் நடக்கிறதை நான் புரிந்து கொண்டேன். இந்த சப்ஜெக்ட் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடைப்படுத்துகிறதுக்கு காரணங்கள் என்ன என்கிறதை அறியாததினால் ஜனம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்கிறதையும் அதை புரிந்து கொண்டால் சாபங்கள் தகர்க்கப்பட்டு தேவன் வைத்த ஆசீர்வாத எல்லைக்குள் நம்மால் நுழைய முடியும் என்கிறதையும் புரிந்து கொண்டேன். அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் இந்த டாபிக் எங்கெல்லாம் எடுத்திருக்கிறேனோ அங்கெல்லாம் விடுதலைகள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கேயும் எடுக்கிறேன். ஆமென். அடையார் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் அசாதாரணமாய் ஆசீர்வதிக்கப்பட போகுதுன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க? 2025 ஆண்டு வரை உண்டாகாத வளர்ச்சி 2025 ஆண்டு முதல் சபை பார்க்க போகுது. இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கப்படாத ஜனங்கள் இதிலிருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடைப்படுத்தி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட்டு நீங்க வெளியே வர போறீங்க. It's a time of restoration. It's a time of major deliverance, supernatural deliverance. இது தேவனுடைய விடுதலையின் நேரம்னு சொன்னா கிருபையுள்ளவர்கள் நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து அப்பாவுக்கு மகிமையை கொடுங்க பார்க்கலாம். Come on, come on, come on. இன்னைக்கு ராத்திரி நீங்க நம்புங்க, இந்த வருஷம் முதல் 2024 வரை என்னை கட்டி வைத்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். என் மேல விழுந்து கிடக்கிற சாபங்கள் முறிக்கப்பட வேண்டும். தேவன் எனக்கு வைத்த சுதந்திரிக்க வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாமல் தடைபடுத்துகிற எப்பேற்பட்ட வல்லமைகளும் இந்த மீட்டிங்கினோட கம்ப்ளீட்லி டெலிவர் ஆகணும். இந்த மீட்டிங் முதல் லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடக்கணும். இது ஒரு பிரேக் த்ரூவினுடைய சீசனா இருக்கணும். எல்கையை தாண்டி தேவன் வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாமல் தடைபடுத்தி வைத்திருக்கிற சகல நுகங்களும் இந்த மீட்டிங்கினோட முறியடிக்கப்பட வேண்டும். அப்படி சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கையை தட்டி ஆர்ப்பரித்த பாவை துதிங்க பார்க்கலாம்.
ஹோரபா ஷதரகடகஸ்மனி யால்பிராஸ்மனி ஹேட்டல் பிரபஸ்யானா. நான் தேவனுடைய தீர்க்கன், ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். 2025 கர்த்தர் உங்களை ரிஸ்டோர் பண்ற வருஷம். வெட்டுக்கிளையும் பச்சை புழுவும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த ஆண்டுகளுக்கு இரட்டிப்பான பிரதிபலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. எது நடக்கலன்னு பிசாசு தடைபடுத்தி வைத்தானோ, எது வரலன்னு பிசாசு தடைபடுத்தி வைத்திருக்கிறானோ, அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இனி சாபன்னா என்ன, ஆசீர்வாதம்னா என்ன என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நமக்குள்ள இருக்கிற அடுத்த மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று, ஆமென், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ள சாபம் இருக்கா இல்லையா? ஆமென். ஒரு கூட்டம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டுட்டா சாபம் முறிக்கப்பட்டுட்டு. காரணம் இயேசு சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சிட்டார். இயேசு சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சிட்டார்ல, அதனால எல்லாம் முடிந்தது, அதனால சாபம் இல்லை. இது சும்மா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள சாபம் இல்லை என்கிறது ஒரு குரூப். மற்றொரு குரூப் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் சாபம் இருக்குங்கிறதும், சாபம் முறிக்கப்பட்டாதான் விடுதலை வருங்கிறதும் மற்றொரு வாதம். ஆமென். தெளிவுபடுத்த வேண்டியதை தெளிவுபடுத்தாம நான் போனேன்னா நீங்க 100 கேள்வியோடு எழுப்பி வருவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அது ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஆமென். சோ இது எனக்குள்ளேயும் இந்த கேள்வி உண்டாயிடுச்சு. இந்த கேள்வி உண்டாகிறதுக்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று, வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பழைய ஏற்பாடு வேண்டுமா புதிய ஏற்பாடு வேண்டுமா, அதோ புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் வேண்டுமா? ஒரு கூட்டம் முழுவதும் பழைய ஏற்பாடு யூதர்களுக்காக எழுதப்பட்டது, நியாயப்பிரமாணம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது, அதனால ஆமென் பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டாம், புதிய ஏற்பாட்டில் நாம் இருக்கிறோம், நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சபை, அதனால புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சபைக்கு நிருபங்கள் போதும், நிருபங்கள்ல தான் சபைக்கு தேவையான உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால நமக்கு புதிய ஏற்பாடு போதும், பழைய ஏற்பாடு வேண்டாம் சொல்றது இன்னொரு கூட்டம். கேரளாவில் ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்றதே நான் கேட்டிருக்கிறேன், உங்க கையில் இருந்த பழைய ஏற்பாட்டு பைபிளையே கிழிச்சு போட்டுருங்க, புதிய ஏற்பாடு மாத்திரம் நமக்கு போதும்னு பப்ளிக்ல பிரசங்கம் பண்றதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னொருத்தர் ஒரு எழுப்புதல் பிரசங்கியார் பிரசங்கம் பண்றதை நான் கேட்டேன். ஆமென். அவர் சொன்னது பழைய ஏற்பாட்டு கால தேவனை எங்களுக்கு வேண்டாம், அவர் கொடூரமானவர், ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கொலை பண்ணினவர், அவர் ரத்தம் சிந்துகிறவர், அப்படி ஒரு தெய்வத்தை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு புதிய ஏற்பாட்டு கால தெய்வம் போதும். யார்? இயேசு. எங்களுக்கு புதிய ஏற்பாட்டு காலம் தெய்வம் போதும், பழைய ஏற்பாட்டு கால தெய்வம் எங்களுக்கு வேண்டாம், தெய்வத்தையே ரெண்டாக்கிட்டாங்க. இப்படி பல விவாதங்கள் துருபதேசங்கள் தேசத்தில் எழும்பி வரும்போது என் மைண்ட் பயங்கரமாய் டிஸ்டர்ப் பண்ண 2018 ஆண்டு முதல் 17வது ஆண்டு முதல் எபிரேய வேதத்துக்கு எபிரேய பாஷைக்கு நேராக என்னுடைய படிப்பை திருப்ப நான் ஆரம்பித்தேன். வேதம் எழுதப்பட்டது எபிரேய பாஷையில தானே, எபிரேய பாஷையில் தானே மற்றுள்ள பாஷைகள் வந்தது. அப்படின்னா ஒரிஜினாலிட்டி அறிய வேண்டுமானால் ஃபவுண்டேஷன் லாங்குவேஜுக்கு போக வேண்டும். ஆகவே எபிரேய பாஷையில வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னதான் சொல்லி இருக்கு என்கிறதை சர்ச் பண்ணலான்னு எபிரேய பாஷைக்கு நேராக இந்த படிப்பை திருத்தினேன். அப்பந்தான் நான் புரிந்து கொண்டேன், நம்ம பிரசங்கம் பண்ற பலதும் பொய்ன்னு சொல்லி. நானும் ஜனங்களை வஞ்சிச்சிட்டு இருக்கிறேங்கிறதோ அதுக்கப்புறம் தான் புரிந்தேன். வேதம் எழுதப்பட்ட பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிற ஃபேக்ட் ஒன்று, பிரசங்கம் பண்ணுறது வேற ஒன்று. அது அப்போ தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ அதில் 2 கொஸ்டின் எனக்குள்ளே எழும்பிச்சு. நமக்கு பழைய ஏற்பாடு வேண்டுமா புதிய ஏற்பாடு வேண்டுமா? ஆமீன். பழைய ஏற்பாடு யூதர்களுக்குரியதா, புதிய ஏற்பாடு கிருபையின் காலம் விசுவாசிகளுக்கு ஜாதிகளுக்கு உள்ளதா? அதனால ஜாதிகளுக்கு புதிய ஏற்பாடு போதும், ஆமீன், யூதர்களுக்கு தான் பழைய ஏற்பாடு என்கிற அந்த விவாதங்களுக்கு நடுவில் நிறைய கொஸ்டின் வந்து ஆமீன் அதை தியானித்தப்போ எனக்கு புரிந்து கொள்ள முடிஞ்ச சத்தியம், ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள முதல் 5 புஸ்தகங்களும் தோரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த தோராவை தான் நாம் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு தான் நியாயப்பிரமாணம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கோப்பீஸ் தான் மற்றுள்ள எல்லா வேதத்தினுடைய மற்ற எல்லா புத்தகங்களும். ஸோ நியாயப்பிரமாணம் என்கிறது தவறான பதம்.
ശരിക്കും தோராங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் மீனிங் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், வழிமுறைகள்னு சொல்றதுதான் அதனுடைய ஒரிஜினல் மீனிங். வழிமுறைகள் நியாயப்பிரமாணம்னு சொன்னா கட்டளை, வழிமுறைகள்னு சொன்னா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து அடையார் அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்குன்னு ஒரு 3 போர்டு வச்சிருப்பாங்க. ஒரு போர்டு வச்சிருக்கும் தாம்பரம் போய் சுத்தி வர்றதுக்கு, இன்னொரு போர்டு வச்சிருக்கும் மற்ற அந்த கரை எங்கேயாவது எங்கே போய் வர்றதுக்கு, இன்னொரு போர்டு வச்சிருக்கும் டைரக்டா கோயம்பேட்டில இருந்து அடையாருக்கு 20 கிலோமீட்டர் போர்டு வச்சிருக்கும். இப்படி 3 போர்டு கை காட்டி வச்சு 3 சைன் போர்டு வச்சிருப்பாங்க. எனக்கு கிருபை இருக்கு, அதனால நான் தாம்பரம் வழி தான் போய் வருவேன்னு சொல்லிட்டு, நான் மனசு போன போக்கில் போய் வருவேன்னு சொல்லிட்டு நேர அடையார் ரூட்டை கண்டுக்கிடாம தாம்பரம் ரூட்ல போனா என்ன ஆகும்னு தெரியுமா? 3/4 மணி நேரத்தில் வர வேண்டிய ரூட்டை 3 நாள் சுற்றி வரலாம். நேற்றைக்கும் பரலோகத்தில் இப்படி ஒரு அமைதியை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ சைலண்டாக முடிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொல்கிறது விளங்குதான்? நீங்கள் தாம்பரத்துக்கு போகும்போது பயங்கர டிராஃபிக்கு, அதுக்கு அந்த கரை போனால் ஒரு மந்திரி வர்றார் வழியை ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டு, அதுக்கு அந்த கரை போனால் ரோடு பிளாக் ஆகிட்டு, அதுக்கு அந்த கரை போனால் வெள்ளப்பக்கம், திரும்ப அடையாருக்கு சுற்றி வர்றது யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் வேண்டாம் கிருபை போதும்னு போகிறவனுக்குள்ள கதி இதுதான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஹல்லேலூயா. போகிறவங்களுக்குள்ள கதி இதுதான். கடைசியில் என்ன நடக்கும்னா டைரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துல சுற்றி வளைச்சி எங்கேயாவது போய் அடிபட்டு ஏறி வரலாம். ஆனால் கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சா 10 மினிட்டில் சென்று சேர வேண்டிய இடத்துல 10 மினிட்டில் போய் சேரலாம். வராமேன்னு சொல்லுங்க. அப்ப இது நியாயப்பிரமாணங்கிறது வந்து நமக்கு வழிமுறைகள், நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள நமக்கு காட்டி தருகிற வழிமுறைகள் தான் நியாயப்பிரமாணம். அதை நாம் ஒரு நாளும் வேண்டான்னு மாற்றி வைக்க கூடாது. வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒரு 3 கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் பெருந்திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இல்லையா? நிறைய பேர் இயேசுவிட்ட வசனத்தை கேட்க வந்தார்கள். இயேசு பிரசங்கம் பண்ணது நிருபங்கள் அந்த பிரசங்கம் பண்ணாரா? பழைய ஏற்பாட்டில் இருந்த பிரசங்கம், நியாயப்பிரமாணத்தில் இருந்த பிரசங்கம் பண்ணாரா? ஜனங்கள் 5000 10,000 ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கொஞ்ச நேரம் நான் மூச்சு வாங்கிடுதே. ஹல்லேலூயா. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா? இனி அது விட்டுருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழும்பி ஒரு பிரசங்கம் பண்ணார். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஆதி சபை உருவாயிச்சு. பேதுரு நிருபங்கள் வந்து பிரசங்கம் பண்ணாரா? நியாயப்பிரமாணத்தில் பிரசங்கம் பண்ணாரா? இனி போட்டோம். பவுல் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் தான் பவுல். பவுல் உலகம் முழுவதும் சஞ்சரித்து ஜாதிகளின் அப்போஸ்தலன் அறியப்பட ஜாதிகளுக்கு இடையில் சபைகளை ஸ்தாபித்த தேவ மனுஷன் தான் பவுல். பவுல் பிரசங்கம் பண்ணப்ப நிருபங்கள் இருந்த பிரசங்கம் பண்ணாரா? பிரமாணத்தில் இருந்த பிரசங்கம் பண்ணாரா? அப்ப ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா? சபை உருவாயிச்சா? மனம் திரும்புதல் நடந்ததா? ஆமென். அன்றைக்கும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுத்தான செய்தாங்க. ஸோ பவுலால் நிறுவப்பட்ட சபைகளுக்கு ஆமென் அவருடைய சீர்கேடுகளை சீர்படுத்த பவுல் எழுதின உபதேச பதங்கள், லெட்டர் தான் நிருபங்கள். இனி என்னோட அடுத்த கேள்வி, 2ஆவது கேள்வி. ஸோ நியாயப்பிரமாணத்தை தேவன் தம் விரலினால் எழுதினார். நிருபங்களை பரிசுத்தவான்களான மனுஷர்கள் தங்கள் கைகளினால் எழுதினார்கள். இப்போ மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ஆனால் நம்ம இப்போ எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம்? ஆனால் அது வசனம் இல்லைன்னு அல்ல, அதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் பரிசுத்த மனுஷர்கள் எழுதி வைத்தது தான் வேதாகமம் ஃபுல்லா. ஹல்லேலூயா. ஆனால் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எதுக்கு தான் கொடுக்கணும்? the word of God க்கு. இனி வேதாகமம் முழுவதும் the word of God இல்லைன்னா ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகள் ஃபுல்லா நீங்க எபிரேய வேதத்தில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா word of God ஸ்கிரிப்சர் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம் அங்க எல்லாம் ஆமென் தோராங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். தோராங்கிறது எதுன்னு தெரியுமா? ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள முதல் 5 புத்தகங்கள் தான் தோரா. இனி தோராங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நான் சொன்னேன், இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமென். தோராங்கிற வார்த்தையினுடைய பிக்டோகிராஃபில் மீனிங் சிலுவையிலிருந்து வெளிப்படுகிறதை நோக்கிப்பார். சிலுவையில் யார் வெளிப்படுகிறார்? கிறிஸ்து தான் வெளிப்படுகிறார். அப்போ வேதாகமம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டில் 2 மனுஷர்களுக்கு தான் இருந்திருக்கு. ஒன்று யோவானுக்கும் மற்றொன்று
பவுலுக்கும். ஆமென். பவுல் ஆமென் கொலோசி நிருபம் 1 25 முதல் 27 வரையில வசனங்களை சொல்லி இருக்கிறார். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்தும் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான ரகசியமாகிய தேவ வசனம். ஆமென். அடுத்து சொல்றார், ஜாதிகளுக்குள்ள விளங்கின ரகசியம் மகிமை நம்பிக்கையாகிய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். ஆதி காலங்களுக்குள் மறைக்கப்பட்ட ரகசியம், ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியம். வானமும் பூமியும் உருவான பொழுதும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பழைய ஏற்பாட்டு கால பக்தர்களுக்கும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம். ஆமென். 2 புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். யாருக்கு? மத்தேயுவுக்கும் மார்க்குவுக்கும் லூக்காவுக்கும் யோவானுக்கும் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். அடுத்து ஜாதிகளுக்குள்ள விளங்கின ரகசியம். ஜாதிகள்ங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியே உள்ளவர்கள். ஆமென். இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் தான் ஜாதிகள், ஜென்டைல்ஸ். அப்படின்னா நீங்களும் நானும் தான் ஜாதிகள். ஜாதிகளுக்குள்ள விளங்கின ரகசியம் மகிமை நம்பிக்கையாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல்கிட்ட கேட்ட இந்த வெளிப்பாடு உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சு? பவுலே, இயேசு வாழ்ந்த நாட்களில் நீங்க அவரை பார்க்கவே இல்லையா? அவருக்கு விரோதமாலாம் இருந்தீங்க, நியாயப்பிரமாண தீவிரவாதி இல்லை நீங்க, எப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு கேட்டவன் சொல்லுவா, தமஸ்குவின் படிவாசல்ல வச்சு சர்வ வல்லவரை சந்தித்த அந்த நாள் முதல் ஆமென் அரேபியன் வனாந்திரத்தில் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நான் கேட்ட பரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தேவ சத்தியமும் வெளிப்பாடும் தான் இது. நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதும் உங்களுக்கு ஒப்புவிக்கிற என்னவெனில், இயேசுவை காட்டிக் கொடுத்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அவன் அந்த பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தம். ஆமென். அப்ப இது எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன்னா, மனுஷன் நான் பெற்றுக்கொள்ளல, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் ஒப்புவிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்த கர்த்தருடைய வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் குறித்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண போகிறேன், நான் பேச போகிறேன். அது மேன்மை பாராட்ட போகிறேன். மேன்மை பாராட்டுகிறது ஆகாதது என்றாலும் மேன்மை பாராட்டாமல் இருக்க முடியாது. நான் வெளிப்பாடுகளை குறித்து சொல்ல போறேன். என்ன வெளிப்பாடு? இன்றைக்கும் 14 ஆண்டுகளுக்கு முன்பாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை அறிவேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ அல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனா அவன் கிறிஸ்துவுக்குள். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்த பாவை, அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். நான் எங்கிருந்து இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டேன்? பவுல் சொல்லுவார், நான் சர்வ வல்லவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு. பவுலுங்கிறவன் பிரமாணத்தை படித்து டாக்டரேட் எடுத்த தேவ மனுஷன். அவர் தெளிவுபடுத்துகிறார், கிறிஸ்து எங்க இருக்கிறார்னா ஆதியாகமத்தில் இருக்கிறாருங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இனி யோவான் சொல்றார் பாருங்களேன். யோவான் சுவிசேஷம், இயேசுவு கூட இருந்த அருமையான சீஷன், இயேசுவின் மார்போடு சாய்ந்திருக்க விருப்பம் கொண்டவன். மார்போடு சாய்ந்திருக்கிறவனுக்கு இருதயத்துக்கு பல்ஸ் தெரியும். அவனுடைய கண்கள் எப்பொழுது முகத்தை பார்த்து கொண்டிருக்கும். ஆமென். அவன் மார்போடு சாய்ந்திருந்தவன். இயேசுவை அவ்வளவு அதிகமாக அறிந்திருந்தான். மத்தேயுவுக்கு வெளிப்படாதது, மார்க்குவுக்கு வெளிப்படாதது, ஆமென் லூக்காவுக்கு வெளிப்படாதது, யோவானுக்கு வெளிப்பட்டிருக்கு பாருங்களேன். யோவான் தொடங்குறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். வசனம் மாம்சமாகி, வார்த்தை மாம்சமாகி, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 1ஆம் அதிகாரத்தில் வேர்ட், 2ஆம் வசனத்துக்கு வரும்போது ஹி என்கிற பர்சனாலிட்டிக்கு போகுது. 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்கிறார். 14ஆம் வசனத்துக்கு வரும்போது அந்த வார்த்தை தான் மாம்சமாய் இறங்கி வந்திருக்குன்னு சொல்றார். இது ரேமாவில இல்லனா கிரீக்கில டிரான்ஸ்லேட் பண்ணுனா, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லலாம். இதே வார்த்தை எபிரேய பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணுனா, ஆதியில குமாரன் இருந்தார், குமாரன் தேவனோடு இருந்தார், குமாரன் தேவனாய் இருந்தார், குமாரன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆமென். அவரால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. குமாரன் மாம்சமாகி, ஆமென், இப்போ குமாரன் ஆமென் மாம்சமாகி மனுஷனாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். குமாரன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். இந்த வெளிப்பாடு தான் பவுல் சொல்லுகிறார், மகிமைய நம்பிக்கையாகிய கிறிஸ்து உங்களுக்குள்
நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்த அப்பாவுக்கு நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அப்ப வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஹோல் பைபிளும் யாரை குறித்து சொல்லியிருக்குன்னா கிறிஸ்தை குறித்து தான் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு விசுவாசிக்கு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுன்னு இல்லை, நமக்கு ஹோல் பைபிளும் வேணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், முழு வேதாகமம் எனக்கு வேணும். சொல்லுங்க, முழு வேதாகமம். முழு வேதாகமத்தில் யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு? சர்வ வல்லவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாபம் ஆசீர்வாதங்கிறது புதிய பழைய ஏற்பாடு ஜனத்துக்கு மாத்திரம் அல்ல, நமக்காகவும் கூடி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இனியும் உங்களுக்கு தெளிவு வரணும்னா சொல்றேன். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தின் இறுதியில் அவர் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. நான் சொல்லிய இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு அதன்படி செய்கிறவன் பாறை மேல் கண்மலையின் மேல் அடிஸ்தானமிட்டு வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு சமமாயிருக்கிறான். பெரிய மழை வரும், வெள்ளப்பக்கம் வரும், கொடுங்காற்று அடிக்கும் அந்த வீடு. அப்ப வசனத்தின்படி செய்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். செய்யாதவன் மணலுக்கு மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டின மனுஷன். காற்றும் மழையும் வெள்ளப்பக்கம் வரும்போது வீடை காணாது. சிலதை காணாது. பார்த்தீங்களா, சர்ச்சில் வந்து நிறைய பேரை காணலை. ஆனால் வருஷங்களாயிட்டும் கண்மலையின் மேல் வீடு கட்டினவங்க இன்னைக்கு இருக்க தானே செய்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவு கொடுங்காற்று வந்துச்சு, எவ்வளவு வெள்ளப்பக்கம் வந்துச்சு, எவ்வளவு போராட்டம் வந்துச்சு. அவங்க கூட நம்மளும் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் நான் போகாமல் நிற்க காரணம் அஸ்திபாரம் கண்மலைக்கு மேலனா. எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். கண்மலைக்கு மேல் அஸ்திவாரம் போட்டு ஒரு தேவ பிள்ளையை ஒரு பிசாசாலும் பிடுங்க முடியாதுன்னா ஆமென். கிருபை உள்ளவர்கள் கையை தட்டி ஆண்டவரை துதிக்கணும். உபத்திரவங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அபமானங்கள் வரும், பாடுகள் வரும், கொடுங்காற்று அடிக்கும், எதிர்கால வழிகள் அடைக்கப்படும், வேலை கிடைக்காத நிலைமை வளரும், வறுமைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா அபிஷேகம் உள்ள தேவனுடைய பிள்ளை, நான் இதை பார்த்தில்ல, இதை விட அழியாத ஒரு நித்திய வாழ்க்கையை மேற்கொண்ட நித்திய வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கலனாலும் ஆமென், மறுமையில தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மைக்காக எனக்கு முன்பாக வைத்திருக்கிற லெக்கை நோக்கி நான் தொடருவேன். அப்படி உள்ளவங்களுக்கு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்க நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பாங்க. கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் அவன் யாருன்னா, நான் சொன்ன இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு அதன்படி செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இனியும் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வசனத்தை கேட்காம நீங்க என்னதான் ஜபம் பண்ணினாலும் ஆண்டவருக்கு உங்க ஜபம் என்னவா? வெறுப்பு. அவர் அந்த ஜபத்தை கேட்கவே இல்லை. வசனம் கேட்டு அதன்படி நடக்கிறவன் ஜெபித்தா சர்வ வல்லவர் அவனுக்காய் வெளிப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? அப்போ வேதன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கிட்டு, இனி அடுத்து மூணாவது காரியம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ள சாபம் இருக்கா இல்லையா என்கிறதான் அடுத்து மூணாவது காரியம். நான் இதெல்லாம் சொல்லாமல் சப்ஜெக்டுக்குள்ளே போனேன்னா நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருப்பீங்க, தேவையில்லாமல் கொஸ்டின் எழுப்புவீங்க. ஏன்னா இருக்கிறது சென்னையில், உலகத்தில் எத்தனை துருபதேசங்களுக்கோ அத்தனை உபதேசங்களும் சென்னையில் இருக்குது. அதுக்கு மேலே கோவிட் காலகட்டத்தில் மாதிரி யூடியூப் வேற திறந்து போட்டிருக்கானா ஆமென். அதனால நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எங்கே போனாலும் யூடியூப். நீங்கள் வேற சும்மா இருப்பீங்களாக்கும். 4 ஊழியக்காரனை பழி சொல்கிற ஏதாவது சேனல் இருந்தால் அதை தான் நம்ம பார்ப்போம். அல்லாத நல்ல வார்த்தைகளில் எவ்வளவோ நல்ல சேனல் இருக்குது, அதை நம்ம பார்க்கவே மாட்டோம் ஆமென். அப்புறம் பார்த்தா மாத்திரம் காணாது, ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணி கொடுத்தா தான் சமாதானம் வரும் நமக்கு ஆமென். அதனால யூடியூப்பை வச்சு இவெல்லாம் விற்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால நிறைய உபதேச கோளாறுகள் இன்னைக்கு திருச்சபைகளை சீரழிச்சிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ எந்த ஒரு டாப்பிக்கும் கிளாரிஃபை பண்ணாமல் போனால் 100 கேள்விகள் எழும்பும். அதனால தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை ஆமென். சாதாரணமாக நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள சாபம் இல்லை ஆமென், அதனால கிறிஸ்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், அதனால நமக்குள்ள சாபம் இல்லை, அதனால நீங்கள் வியாதியும் இல்லை சாபமும் இல்லை அப்படி சொல்லிகிட்டே செத்துட்டு இருக்காங்க.
ஹல்லேலூயா. அப்ப சாபம் இருக்கா இல்லையா? சாபம் எங்க இல்லை, சாபம் எங்க இருக்கு? அவங்க சொல்றது சரியா தவறா? இதை தான் ஆமென் அடுத்து நான் தெளிவுபடுத்த போறேன். என் கூட இருந்த நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஆமென் 26வது வசனம். தேவன் ஆதியில வானத்தையும் பூமியும் பூமிக்குரியவைகளும் வானத்துக்குரியவைகளையும் சகலத்தையும் தேவன் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பின் ஒடுவில் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தேவன் மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைக்கும் தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்கிறார். அப்ப தேவன் படைத்த மனுஷன் தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும். என்ன தேவனுடைய சாயல்? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவனுடைய சாயல் என்ன? ஆவி. தேவன் படைத்த மனுஷன் ஆவி மனுஷன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேவன் சிருஷ்டித்த மனுஷன் not a spiritual man but a spirit man. ஆவிக்குரிய மனுஷனை அல்ல, ஆவி மனுஷனை படைத்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆவி மனுஷனை படைத்தார். அந்த ஆவி மனுஷனை 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் மண் கூடாரத்துக்குள் ஊதி நுழைய வைத்தார். அப்படிதான் மனுஷன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்குள்ள நுழைந்தது தேவனுடைய ஆவியும் தேவனுடைய ஆத்துமாவும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய ஆவியும் தேவனுடைய ஆத்துமாவும். ஆமென். சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்ப போகும். ஆவி தேவனிடம் வந்தது, தேவனிடத்துக்கு திரும்ப போகும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் படைத்தது ஸ்பிரிட் மேன். 2ஆம் அதிகாரத்தில் மண் கூடாரத்துக்குள் அந்த மனுஷனை ஸ்தாபித்து அவனை ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் உள்ளவனாய் வைக்கிறார். அப்போ ஒரிஜினல் மேன் சொல்றது ஸ்பிரிட், ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எல்லாரும் உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. எனக்கு ஒரு சரீரம் உண்டு, நான் ஒரு சரீரத்தில் வசிக்கிறேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க, நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு சரீரம் உண்டு, நான் ஒரு சரீரத்தில் வசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு கேரண்டி கிடையாது, ஆவிக்கு மட்டும்தான் கேரண்டி. சரீரத்தை எப்போ வேணாலும் எஜமானம் தூக்கிடலாம். ஆமென். சரீரத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வான்னு சொல்லிட்டா நம்ம போய் தான் ஆகணும். நான் வரமாட்டேன்னு சொல்லவே முடியாது. அதனால சரீரத்துக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் அந்த ஒரிஜினல் மேன் ஸ்பிரிட் அது எப்பவும் சர்வ வல்லவரோட கனெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த ஆவி மனுஷனை 2ஆம் அதிகாரத்தில் ஆவி ஆத்துமா சரீரம் உள்ளவனாய் பூர்ணப்படுத்தி ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அவனுக்குள்ள தேவன் தம்முடைய சுவாசத்தை ஊதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாசம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் ரூஹாங்கிற ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தப்படுது. அதனுடைய அர்த்தம் ஆவி என்கிற ஒரு மீனிங் கூட அதற்கு உண்டு. அப்படின்னா தேவன் தம்முடைய சுவாசத்தை ஊதினான்னு சொல்றதை விட தேவன் தம்முடைய ஆவியை ஊதினான்னு சொல்றது பெட்டர். தேவன் தம்முடைய ஆவியை ஊதின பொழுது ஆதாமுக்குள்ள ஜீவனும் ஆத்துமாவும் வந்தது. அப்ப ஆதாமுக்குள்ள இருந்த ஆத்துமா யாருடைய ஆத்துமா? தேவனுடைய ஆத்துமா. ஆதாமுக்குள்ள அந்த ஜீவன் யாருடைய ஜீவன்? தேவனுடைய ஜீவன். தேவனுடைய ஆத்துமாவின் ஜீவன் எங்கேயாவது மரிக்குமா? மரிக்காது. அதுதான் நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் எவர்லாஸ்டிங் லைஃப். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆதாமை அவன் நித்திய ஜீவன் உள்ள மனுஷனாய் படைத்தார். அவன் ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்தார். அவன் தோட்டத்தில் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மாத்திரம் புசிக்க கூடாது, பலனை மாத்திரம் புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனால் ஆதாம் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தான். விலக்கின விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது மரிப்பாய், சாகவே சாவாய் ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆதாம் மரித்தான். மரணம் என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஆமென். மரணம் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சரீரம் செயலற்ற திறனுக்கு மாறுதல், மற்றொன்று உறவு துண்டிக்கப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சரீரம் உறவு துண்டிக்கப்படுதல். ஸோ ஆதாமுக்கு உறவு துண்டிக்கப்பட்டு ஆதாமுக்குள்ள நடந்த மரணம் ரிலேஷன்ஷிப்பு கட்டாய் போயிட்டு உறவு துண்டிக்கப்பட்ட மரணம். இதுதான் ஆவிக்குரிய மரணம்னு நம்ம சொல்றோம். ஆவிக்குரிய மரணம் அப்படின்னா தேவனோட உறவு துண்டிக்கப்படுதல். உறவு துண்டிக்கப்படுதோட இதற்கு ஆதாரம் ஆமென் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாம் சொல்ற கெட்ட குமாரனுடைய கதை தான். கெட்ட குமாரன் திரும்பி வந்தப்போ ஆமென் தகப்பன் சொல்ற பதம் பார்த்தீங்களா? என் பிள்ளை மரித்தான், இப்பொழுது பிழைத்திருக்கிறார். புரிஞ்சுச்சா? அதுல மரணம்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிள்ளை என்னை விட்டு போயிட்டான், இப்ப திரும்பி வந்திருக்கிறார். அப்ப பின்மாற்றக்காரனுக்கு தான் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய மரணம். ஆதாமுக்குள்ள ஆவிக்குரிய மரணம் சம்பவித்தது. அப்படி ஆதாமிய சந்ததிகள் முழுவதும் பாவிகளானார்கள். பாவிகளான ஆதாமிய சந்ததிகளை சிருஷ்டித்ததினால் மனமுடைந்த தேவன் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவா காலகட்டத்தில் ஜலப்பிரளயத்தினால் பூமியை முழுவதும் நிர்மூலமாக்கி
நோவாவை மாத்திரம் நீதிமானாய் கண்டு ரட்சித்தார். ஆமென். திரும்பவும் பாவம் பெருக ஆமென் யாத்ராம புஸ்தகத்தில் வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு சீனாய் மலையில் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு பிரமாணத்தை கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தினூடாய் ஆசாரியனை அபிஷேகம் பண்ணி ஆசாரியன் மூலம் பாவ மன்னிப்பு கூடிய பலி செலுத்துவதனூடாய் பாவ மன்னிப்பு கூடிய வழியை தேவன் கண்டுபிடித்தார். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது பலி பெருகினது அல்லாமல் பாவம் குறையவே இல்லை. இது முழுவதும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் பொழுது சர்வவல்ல தேவன் பார்த்தார். ஆமென். பலி பெருகிறது அல்லாமல் மனுகுலத்தின் பாவம் குறையவில்லை. ஆகவே மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க மாம்சத்தில் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த இரத்தம் கிருபாதார பலியாக முழு மனுகுலத்துக்குமாய் ஆமென் சிந்தப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு முழு மனுகுலத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்படி ஆதாமிய சந்ததிகள் முழுவதையும் பார்த்தபொழுது ஆதாமிய சந்ததிகள் முழுவதும் மாம்சத்தில் பாபரத்தம் உள்ளவர்கள். பாபரத்தம் உள்ள ஒரு மனுஷனுடைய பாபரத்தத்தால் மனுகுலத்தின் பாவத்தை மீட்டெடுக்க முடியாது என்று கண்ட தேவன் தாமே மனுஷனாய் இறங்கி வர தீர்மானித்தார். அப்படி இறங்கி வர தீர்மானித்தவர் ஆமென். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது கன்னிமரியாளை தெரிந்தெடுத்து பரிசுத்த ஆவியினாலும் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வார்த்தையினாலும் மாம்சமாய் கன்னிமரியாளின் வயிற்றில் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். 100% இயேசு ஆமென். ஆதாமிய சந்ததிகள் 100% மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், மானுஷிக உறவுள்ளவர்கள். ஆனால் இயேசு 100% தேவனால் வெளிப்பட்டவர். ஆமென். இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் வெளிப்பட்டவர். மனுஷனுமாയിട്ട് அவளுக்கு எந்த உறவுமே இல்லை. மரியாளுடைய கர்ப்பத்தை மாத்திரம் வாடகைக்கு எடுத்தார், கர்ப்பப்பையை மாத்திரம் வாடகைக்கு எடுத்தாரே தவிர மனுஷனுமாய் அவருக்கு எந்த உறவும் இல்லை. அவர் 100% பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் உருவாக்கப்பட்டவர். அவர் பெத்லகேமில் பிறந்து 30 ஆண்டுகள் நாசரேத்தில் வாழ்ந்து ஆமென். கலிலேயாவில் யோர்தானில் ஸ்நானமேற்று கலிலேயாவில் சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசத்தை பிரசங்கம் பண்ணி பசித்தோட பசியை ஆற்றி வியாதிசரை சுகமாக்கி மரித்தோரை உயிரோடு எழுப்பி அற்புதங்களை செய்த ஆண்டவர் கடைசியில் பிலாத்துவின் அரண்மனையில் விதிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் மேல் கல்வாரி சிலுவையில் தம் ஜீவனை துறந்தார். அப்படி ஜீவனை துறக்கும்போது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது எதை காட்டுகிறது? எந்த பாவிக்கும் டைரக்டாய் கிருபாசனத்துக்கு முன்னாடி வந்து அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் பாக்கியம் கிடைக்கப்பட்டது. அதுதான் கிறிஸ்டியானிட்டி. Christianity is not a religion. Christianity is a way of God. கிறிஸ்டியானித்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஆமாம், அது ஒரு மார்க்கம். ஸோ நித்திய வாழ்க்கைக்குரிய வழி பிறந்தது. இனி எப்படி மனுஷன் ரட்சிக்கப்படுவான்? எப்படி மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு விடும்? நம்ம சொல்லி வந்த டாபிக் விட்டுறக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள சாபம் இருக்கா இல்லையா? அதுதான் நம்முடைய கேள்வி. ஸோ இனி எப்படி மனுஷன் ரட்சிக்கப்படுவார்? இன்றைக்கும் ஆமாம், ரட்சிப்புங்கிறது இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவார். அப்போ எப்படி இருதயத்தில் விசுவாசித்தல்? இன்றைக்கும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பாவத்திற்காக இந்த பூமியில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரமேறி பிதாவின் வலது வாரிசத்தில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னுடைய தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் சகல பாவங்களையும் கழுகி என்னை சுத்திகரிக்கும் என்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசித்து என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தினுடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படி சொல்லும்போது ஆமென், காட் ஸ்பிரிட் ஆமென், கிரைஸ்ட் ஸ்பிரிட் நமக்குள்ள வியாபரிக்கும். அப்படி கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வியாபரிக்கும் போது நம்முடைய ஹியூமன் ஸ்பிரிட்டும் கிரைஸ்ட் ஸ்பிரிட்டும் ஹியூமன் ஸ்பிரிட்டும் காட் ஸ்பிரிட்டும் 2 ஆவிகள் தம்மில் ஒரு ஏற்றுமுட்டல் உண்டாகும். இந்த ஏற்றுமுட்டலில் நம்முடைய ஆவியை கிறிஸ்துவின் ஆவி கவர் பண்ணி நம்முடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவிக்குள்ள போகும். அப்படி கிறிஸ்துவின் ஆவிக்குள்ள போறதுனோடாய் 2 ஆவிகள் தம்மில் உண்டாகிற ஏற்றுமுட்டலில் பிறக்கிற பிறப்பு தான் மறுபடி பிறப்பு. அதைத்தான் born again அப்படின்னு சொல்றோம். அதை குறித்து தான் பவுல் சொல்கிறான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் இன் கிரைஸ்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குச்சு? இதுவரை இதுதான் இன் கிரைஸ்ட். அப்படி கிறிஸ்துவுக்குள் ஆகிறதை குறித்து தான் கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
உங்களுக்கு விளங்கிச்சா? அதுதான் கொலோசியர் 1:27 இருக்கிறார், மகிமை நம்பிக்கையாகிய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இதை குறித்து தான் யோவான் சுவிசேஷத்தில் நிக்கோதேமுவிட இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டான். மறுபடி பிறக்க வேண்டுமானால் எப்படி பிறக்கணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஜலத்தினால் பிறக்கிறது ஞானஸ்நானம், ஆவியினால் பிறக்கிறது இதுதான். அப்படி ஸ்பிரிட்ல நாம் பிறக்கும்போ, ஆமென். எபேசியர் நிருபம் 4:21 முதல் சொல்லப்பட்டிருக்கு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு, ஆமென், ஆவி சம்பந்தமாய் நீதியும் பரிசுத்தமும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷன் ஆடம், புதிய மனுஷன் கிறிஸ்து. ஆதாமையும் ஆதாமுடைய சுபாவத்தையும் களைந்து போட வேண்டும், கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சுபாவத்தையும் தரித்து கொள்ள வேண்டும். பழைய மனுஷனுக்குள்ள என்ன எல்லாம் இருக்கு? ஆமென். முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சை, கெட்டு போகிற சுபாவம், இது பழைய மனுஷனுக்குள்ள சுபாவம். புதிய மனுஷனுக்குள்ள நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயல். இது மூணும் புதிய மனுஷனுக்குள்ள இருக்கு. நாம் கிறிஸ்துக்குள்ள வரும்போது நம்முடைய ஸ்பிரிட் பாத்தீங்களா, நம்முடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. நீங்க யாரு சொல்லுங்க, பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, நீங்க ஒரு ஆவின்னு சொல்லுங்க. நீங்க மனுஷன் இல்ல, ஆவின்னு சொல்லுங்க. ஆமா, இந்த ஆவி இருக்கு பாத்தீங்களா, ஆவி இன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துடும். ஆவி கிறிஸ்துவுக்குள்ள வந்துடும். கிறிஸ்துவுக்குள்ள வர்றதோட கிறிஸ்து நம்மளை கவர் பண்ணிடுவார். அப்படி கவர் பண்றதோட மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இப்ப எங்க இருக்கிறான் சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள்ள பாவம் இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள அசுத்தம் இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் அநீதிமானா? கிறிஸ்துவுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயல். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான், நான் தேவனுடைய சாயலை உடையவர். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவுக்குள்ள ஆகிறதோட நம்முடைய ஆவி கிறிஸ்துவுக்குள்ள போகிறதோட தேவனுடைய நீதியும் தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய சாயலும் நமக்குள்ள வருது. அப்ப நமக்குள்ள பாவம் இருக்கா? இல்ல. அப்ப நமக்குள்ள சாபம் இருக்கா? அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு சாபம் இல்லை. கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இது எங்க சாபம் இருக்கு? அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்குள்ள சாபம் இல்லைன்னு சொல்றது நம்முடைய ஸ்பிரிட்டை குறிச்சுதான். நம்முடைய ஸ்பிரிட் கிரைஸ்ட்ல ஆகுது. ஸ்பிரிட் கிரைஸ்ட்ல ஆகிறதோட ஸ்பிரிட்ல அசுத்தாவிகள் இல்லை, ஆமென், ஸ்பிரிட்ல பாபமும் இல்லை. ஸ்பிரிட்டுக்குள்ள கிறிஸ்து தான் இருக்கிறார். அப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது கிறிஸ்துவில் இருக்கிற வரங்கள் எல்லாம் நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால தான் நான் இப்படி இன்னும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் வியாதியை சுகமாக்குறேன். அது எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வரம் எனக்குள்ள வெளிப்படுகிறது. நான் ஏன் கைத்தட்டுறேன்னா என் ஆவி உயிரடைக்க எனக்கு கைத்தட்டுறேன். நான் ஏன் ஆராதிக்கிறேன்னா என் ஆவி ஆராதிக்கிறேன்னு ஆராதிக்கிறேன். நான் ஏன் ஜபம் பண்றேன்னா என் ஆவி ஜபம் பண்ணது நான் ஜபம் பண்றேன். நான் ஏன் வசனத்தை பேசுறேன்னா என் ஆவி பேசுறது நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் என்ன எல்லாம் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேனோ அதெல்லாம் என் ஆவிக்குள்ள இருக்கிறதா எனக்கு வெளியே வந்துட்டு இருக்கு. எனக்கு அது இல்லை அப்படின்னா உங்க ஆவியில கிரைஸ்ட் இல்ல, அது இருக்குன்னா உங்க ஆவியில கிரைஸ்ட் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி ஜீவன் உள்ளவர்கள் இரு கைகளை தட்டி உங்களுடைய ஆவியை உயிரடைய come on யாதாரல ரபஷதர 12 நிமிடங்கள் கையை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். பேசுங்க பேசுங்க பேசுங்க. லதனா லதராசி லதன் மரியாந்தர லபாகதர ஷைப்ரகான் மசெல் பிரபேகேனி லைப்ரஹத்தன் மசெத்தேனா. தீர்க்கதரிசன சொல்றானா அது அவன் வாயிலிருந்து வருகிற சத்தம் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவியிலிருந்து வெளிப்படுகிற வரம். ஜெபிக்கிறவன் ஜெபம் பண்றானா அது அவன் ஜெபிக்கிற ஜெபம் இல்ல, அவனுடைய ஆவி மனுஷனிலிருந்து வருகிற ஜெபம். ஒருவனுக்கு ஆத்ம பாரம் வருதுன்னா அது ஆவியிலிருந்து எழும்பி வருகிற பாரம். ஒருவன் வேதத்தை பேசுறானா ஆவி கிடக்கிற வெளிப்பாடுகள் அவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் ஒருவன் வியாதியை சுகமாக்குறானா அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துல உள்ள ஹீலிங் அனாயிண்டிங் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அவன் வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவன் பிசாசுகளை துரத்துகிறானா அவன் ஆவியில் இருக்கிற கிறிஸ்துல இருக்கிற டெலிவரன்ஸ் கிஃப்ட் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அவன் வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நம்முடைய ஆவி உயிர் பெறட்டும்.
நல்ல கையை தட்டி ஆர்ப்பரி தாண்டோரை ஓரியா தெரலரே ரிமனம சாத பிரபல வர்த்தனே யாத்தோரியா கத்தரலர பசேதே. Thank God in Jesus mighty. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இவ்வளவு தூரம் உங்களுக்கு விளங்கிச்சா? இப்போ ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்காங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்காங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவனுக்குள்ள சாபம், இதை தான் நம்முடைய ஆட்கள் சொல்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் எங்கே நமக்கு சாபம் இருக்குது? சாபம் எங்கே இருக்குது? ஏன் சாபத்தை உடைக்கணும்? சாபம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சாபங்கிறது என்னன்னு தெரியுமா? நாம் செய்கிற பாபத்தின் பலனால் நம்மை ஆட்கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளினுடைய ஆக்கிரமணம் தான் சாபம். உங்களை விளங்கிச்சா? கீழ்ப்படியாய்மையினால் நாம் செய்கிற பாபங்களினூடாய் நம்ம மேலே வியாபரிச்சிருக்கிற அசுத்தாவிகளின் ஆக்கிரமணம் தான் சாபம். ஸோ இந்த அசுத்தாவிகளின் ஆக்கிரமணம் என்னன்னு கேட்டால், உங்கள் பொருளாதாரத்தை தடைப்படுத்துகிற ஒரு ஆவி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்னதான் இன்கம் வந்தாலும் இது தடைஞ்சிக்கிட்டே நிற்கும். நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், இது பிளாக் பண்ணிடும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க, இது ஃபெயில் ஆக்கிடும். எக்ஸாம் எழுதுவீங்க, இது ஃபெயில் ஆக்கிடும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை இது தடைப்படுத்திடும். நீங்கள் என்ன பண்ணாலும் இது பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை ஸ்பிரிட்டு பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் ஒரு சகோதரிக்கான ஜெபம் பண்ணும்படி போனேன். அந்த சகோதரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் இது போகவே விடலை. நான் ஜெபம் பண்ண இப்படி சொன்னேன், இவட வெளிநாட்டு பிரயாணத்தை தடைப்படுத்துகிற அசுத்தாவி வெளியவான்னு சொன்னேன். ஆளறி வெளியே வருது. வெளியே வந்த அந்த ஆவி சொல்லுது, நான் இவளை விட மாட்டேன், இவளை உயர விட மாட்டேன், இவளை போக விட மாட்டேன் அப்படின்னு தடைப்படுத்துது. நான் அந்த ஸ்பிரிட்டை பிரேக் பண்ணேன். ஸ்பிரிட்டை பிரேக் பண்ணதான் ஆச்சு. 4ஆவது நாள் உங்களுக்கு விசா வந்துச்சு, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? நம்முடைய ஆசீர்வாதங்களை தடைப்படுத்துகிற அசுத்தாவிகள், இவைகளின் ஆக்கிரமணம் தான் சாபம்னு சொல்றது. அது நெகட்டிவ் ஸ்பிரிட். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சாபங்கிறது நெகட்டிவ் ஸ்பிரிட். இந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் நம்முடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட ஃபுல்லாக பிளாக் ஆக்கிடும், ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்டை பிரேக் பண்ணுறது தான் சாபம் முறித்தல்னு சொல்கிறது என்னுடைய அர்த்தம். இது எங்கே கிடக்குன்னா, நம்முடைய பிரெயினை ரெண்டாக பிரிக்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். இதில் நம்முடைய லெஃப்ட் சைடு பிரெயினில் தான் இமோஷன் சென்டர்ஸ் இருக்கு. சேட் சென்டர், ஜாய் சென்டர், ஆங்கிரி சென்டர், இப்படி நிறைய லவ் சென்டர், இப்படி நிறைய மையங்கள் நம்முடைய இமோஷன்ஸில் இருக்கு, சென்டர்ஸ் இருக்கு. இந்த இமோஷனுக்குள்ள அசுத்தாவிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்ப கோபப்படுறீங்கன்னா ஒரு கோபப்படுற ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. நீங்கள் அடிக்கடி பாவம் செய்கிறீங்கன்னா ஒரு பாவம் செய்கிற ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்குது. கட்டுப்படுத்த முடியாத இமோஷன் இருக்குன்னா ஒரு ஸ்பிரிட் உங்களை ஆளுகை செய்யுது. அதே மாதிரி தவறான காரியங்களை செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்பிரிட் தான் உங்களை ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்பிரிட் எங்கே கிடக்குன்னா நம்முடைய சோலில் கிடக்கு. ஸோ சோலில் தான் இமோஷன் சென்டர் இருக்குது. ஸோ இந்த இமோஷன் சென்டருக்குள்ளே தான் அசுத்தாவிகள் இருக்குது. ஸோ இந்த இமோஷன் சென்டருக்குள்ளே இருக்கிற அசுத்தாவிகள் தான் உங்கள் ஆசீர்வாதத்தை ஃபுல்லாக தடைப்படுத்தி வச்சிருக்கு. உங்களுக்கு விளங்கிச்சா? இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசை, ஆனால் இந்த இமோஷன் சென்டருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி சொல்லுது, நீ போய் சினிமா பாரு, இன்னைக்கு டிவின்னு பாரு, இன்னைக்கு கிரிக்கெட் நடக்கு, இன்னைக்கு கிரிக்கெட்டை பாரு, நீ ஆண்டவரை ஆராதிச்சு என்ன கிடைக்க போகுது, மீட்டிங்கில் போய் என்ன கிடைக்க போகுது, ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய் கதை பேசு, சாட்டிக்கிட்டு व्यसனத்தை கெடுந்த உனக்கு என்ன பிரயோஜனம், வேலைக்கு போ, சர்ச்சுக்கு போன உனக்கு என்ன பிரயோஜனம், வேலைக்கு போ, 500 ரூபா சம்பளம் கிடைக்குமே. இப்படி இந்த ஆவி, இந்த இமோஷன் நம்மளை தேவனிடம் நெருங்க விடாமல் திருப்பிட்டே இருக்கும். ஜபம் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த இமோஷனுக்குள்ள இருக்கிற அசுதாவி சொல்லும், படுத்து தூங்கு, நீ ஏன் ஜபம் பண்ற, உன் பாடியில் டயர்டா இருக்குல்ல, நீ தூங்கு அப்படின்னு சொல்லி நம்ம தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஜபம் பண்ண விடாது. ஸோ நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாக இந்த ஸ்பிரிட்டை தடைப்படுத்தும். உங்களுக்கு விளங்கிச்சா? ஸோ நாம் பாவங்களை அறிக்கை பண்ணி சாபத்தை முறிக்கும்போது நம்முடைய இமோஷன் சென்டருக்குள்ள இந்த அசுத்தாவி வெளியேறும். இந்த அசுத்தாவி வெளியேறும்போ இந்த அசுத்தாவி கொண்டு போட்டிருக்கிற வியாதியையும் கட்டுகளையும் இதையெல்லாம் சரீரத்திலிருந்து எடுத்துட்டு போகும். அதை எடுத்துட்டு போறதோட வியாதிகள் சுகமாகும். திடீர்னு ஜபம் பண்ண ஆரம்பிப்பீங்க, திடீர்னு வெளிநாட்டுக்கான வாசல் திறக்கப்படும், திடீர்னு ப்ரமோஷன் ஆர்டர் வரும், திடீர்னு எஜுகேஷனுக்கான வழி திறக்கப்படும். காரணம் தடைப்படுத்தி வச்சிருக்கிற ஆவி போனதோட ஆசீர்வாத வழி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். திருமண வாசல்கள் திறக்கப்பட்டுடும், கர்ப்பக்கணி கிடைக்க ஆரம்பிச்சிடும், சர்ச்சு வளர ஆரம்பிக்கும், ஆத்துமாக்கள் சர்ச்சுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க, பயங்கர ஆவிக்குரிய உயர்மீச்சு உண்டாகும், ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் சர்ச்சுக்குள்ள நடக்கும், ஜனங்கள் வர ஆரம்பிப்பாங்க.
அங்க சபை வளர ஆரம்பிக்கும். இதுதான் சாபம் முறிக்கிறதுனோட வருகிற blessing. புரிஞ்ச கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கிச்சு? இப்போ ஆமென் விளங்குனா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சா? இப்போ சாபம்னா என்ன, சாபம் முறித்தல்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். சாபம் முறித்தல்னா ஒன்றும் இல்லை, நம்முடைய இமோஷன் சென்டரில் இருக்கிற அன்கிளீன் ஸ்பிரிட்டை, அசுத்தாவிகளை வெளியேற்றுதல். ஹல்லேலூயா. இதுல டிமன் ஸ்பிரிட்டும் இருக்கு, டிமன் டெவிலும் இருக்கு, அன்கிளீனும் ஈவில் இருக்கு. டிமன் டெவில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும், அன்கிளீனும் ஈவில் ஸ்பிரிட்டும் மேனிஃபெஸ்ட் ஆகாது. டிமனும் டெவிலும் மேனிஃபெஸ்ட் ஆனால வெளியே போயிடும். ஆனால் அந்த ஈவில் அன்கிளீன் ஸ்பிரிட் இருக்கு, அசுத்தாவிகள், இது எங்க இருக்குன்னா நம்முடைய இமோஷன் சென்டருக்குள்ள தான் இருக்கு. இது இமோஷன் சென்டருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அவ்வளோ சீக்கிரமாக கடிஞ்ச ஒன்றும் வெளியே போகாது. இது யாருக்குள்ள இருக்குன்னா பெந்தெகோஸ்தே விசுவாசிகளுக்குள்ளேயும் ஊழியக்காரனுக்குள்ள தான் இருக்கு. விளங்கிச்சா? ஜாதிகளுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகி வெளியே வரும். ஊழியக்காரனுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு சொல்றீங்க, ஆகாது. விசுவாசிகளுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு சொல்றீங்க, ஆகாது. ஆனா இந்த ஆவியை கர்ஸ் பிரேக் பண்ணும்போது இந்த அன்கிளீன் ஸ்பிரிட் வெளியே போகும். இந்த அன்கிளீன் ஸ்பிரிட் வெளியே போகிறதோட உங்க ஆவியும் உங்க ஆத்மாவும் உங்க சரீரமும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆகும். அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இதுக்கு தான் சாபத்தை அறுத்தல்னு சொல்றது. கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கிச்சு? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ சாபம்னா என்ன, சாபம் இருக்கா இல்லையா, எங்கே சாபம் இருக்குது எங்கே இல்லை, உங்களுக்கு விளங்கிச்சா? அப்போ சாபம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைன்ற சோலில் தான் அசுத்தாவிகள் இருக்குது. அங்கே தான் அவனுக்கு பிரேக் த்ரூ வேணும், அதில் தான் அவன் விடுவிக்கப்படுகிறார். எங்கே சாபம் இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதோடு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே போகிறோம், கிறிஸ்துவுக்கு இருக்க நம்முடைய ஆவியில் சாபம் இல்லை. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்குள்ள டைம் முடிஞ்சிட்டு. ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். அடுத்த 2 செஷனில் முடிக்க பார்க்குறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு தானே சாபம் இருக்கா இல்லையா, சாபம்னா என்னங்கிறது. இனி சாபத்தை நீங்கள் புரிந்து கொள்றது குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமேன். ஒன்று, நல்ல வளர்ந்த 2 குடும்பங்கள். ஆமேன். பால வயது நண்பர்கள், வளர்ந்த குடும்பங்கள், வளர்ந்த திருச்சபை ஊழியங்கள், இவங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமேன். இப்போ 2 குடும்பம் கல்யாணம் பண்ண 2 குடும்பம், ஒரே போல் கல்யாணம் பண்ண 2 குடும்பம், ஒரே போல் வளர்ந்த 2 பால வயது நண்பர்கள், ஒரே போல் ஆமேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண 2 வியாபாரிகள், ஒன்றா ஊழியம் ஸ்டார்ட் பண்ண 2 ஊழியர்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆமேன், ஒருவன் வளர்ந்து ஒருவன் படித்து ஐஏஎஸ்காரனாக இருப்பான், இன்னொருவன் கூலி வேலை பண்ணுற பெயிண்டராக இருப்பான். அதுக்கு அர்த்தம் ஒருவன் ஆசீர்வாதத்துக்கு கீழையும் மற்றொருத்தன் சாபத்துக்கு கீழையும். அதே போல் கல்யாணம் பண்ண 2 குடும்பங்கள், ஒரு குடும்பம் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படி குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து பெருகிட்டு இருப்பாங்க. மற்றொரு குடும்பம் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் இல்லாமல் டிவோர்ஸ் ஆகி தற்கொலைக்கு முயற்சி பண்ணி குடும்பம் இல்லாமல் போயிருக்கும். அர்த்தம் ஒருவன் சாபத்திலும் ஒருவன் ஆசீர்வாதத்திலும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் வளர்ந்து கொண்டே இருப்பான், சபிக்கப்பட்டவன் உடைஞ்சு போயிருப்பான். 2 பேர் ஒன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒருவன் வளர்ந்து பெருகி உயர்ந்த நிலைமையில போய் பிசினஸ் சாம்ராஜ்யம் கட்டி இருப்பான், அவன் பிசினஸ்ல உயர்ந்த மனுஷனாக இருப்பான். மற்றொருவன் கடனாளியாய் கடைசியில கடன் கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணி லைஃபை முடிச்சிருப்பான். அதுக்கு அர்த்தம் ஒருவன் ஆசீர்வாதத்திலும் ஒருவன் சாபத்திலும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் மேல்க்கு மேல் வளர்ந்து கொண்டே இருக்கிறான், சபிக்கப்பட்டவன் ஒண்ணு இல்லாமல் கீழே கீழே போய் ஒண்ணு இல்லாம ஆய்கொண்டு இருக்கிறான். ஆசீர்வாதத்தின் சாபத்தினுடைய அடையாளம் தான் இது. அதே போல ஒன்னா ஊழியம் ஸ்டார்ட் பண்ண 2 ஊழியக்காரர்கள், ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சு வளர்ந்து உலக அளவில் அறியப்படுகிற பெரிய தேவ மனுஷனாய் மாறிட்டார். அவனுடைய திருச்சபை ஆத்மாக்களை கொண்டு நிரம்பி நிரம்பி பெரிய பெரிய சர்ச்சஸாயும் மாறிட்டார். அதே ஊழியக்காரன் கூட ஊழியத்தை ஸ்டார்ட் இன்னொருவன் எங்க போய் ஊழியம் தொடங்கினாலும் ஏதாவது தோல்விகள் வந்து ஒன்றும் இல்லாமல் அந்த ஊழியம் அடைக்கப்பட்டு போகும், ஊழியம் வளராது, ஊழியம் தோற்று போயிடும். அதனால ஆளே அட்ரஸ் இல்லாம போயிடுவான், ஊழியத்திலேயே காண முடியாது, சபையில ஆத்துமாக்கள் இருக்க மாட்டார்கள். அதுக்கு அர்த்தம் ஒருவன் ஆசீர்வாதத்திலும் ஒருவன் சாபத்திலும். ஆசீர்வதிக்கப்பட்ட சபையும் ஊழியக்காரனும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், சபிக்கப்பட்ட சபையும் ஊழியக்காரனும் ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கீங்களா, சாபத்துக்கு கீழே இருக்கீங்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்களா, சபிக்கப்பட விரும்புறீங்களா? இந்த சப்ஜெக்ட் உங்களை ஒரு பெரிய பிளெஸிங்க்கு நேராக நடத்தட்டும். எல்லா கண்களை மூடுவோம்.